வணக்கம். விமானங்கள் ஆகாயத்தில் எப்படி மோதிக்கொள்ளாமல் பறக்கின்றன? அப்படி மோதிக்கொள்ளாமல் பறப்பதற்கு உதவக்கூடிய ஏற்பாடு என்ன? இதை பற்றி தான் இன்றைய காணொளியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எல்லா விமானங்களுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழியில் தான் பறக்கின்றன. இது தொடர்பாக ஏற்கனவே விமானிகள் எப்படி ஆகாயத்தில் வழி அறிந்து விமானத்தை செலுத்துகிறார்கள் என்ற தலைப்பில் ஒரு காணொளி பதிவேற்றியுள்ளோம். இதுவரை காணாதவர்கள் விமானம் என்னும் பிளேலிஸ்டில் அதை பார்க்கலாம். இந்த முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட வழியில் பயணிக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் தொடர்ந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்களுடன் தொடர்பில் இருக்கின்றன. அனைத்து விமானங்களுக்குமே ஒரு 4 இலக்க குறியீட்டு எண் ATCயால் வழங்கப்பட்டிருக்கும். இந்த குறியீட்டு எண்ணை வைத்துதான் அந்த விமானம் ATCயால் அடையாளம் காணப்படுகிறது. ஒரு வழித்தடத்தில் ஏராளம் விமானங்கள் பயணிக்கின்றன என்பதால் எளிதில் அடையாளம் கண்டுகொள்வதற்காகத்தான் இந்த குறியீட்டு எண் வழங்கப்படுகிறது. விமானங்கள் பறக்கும் போது பறக்கும் உயரம், விமானங்களுக்கு இடையேயான இடைவெளி, வேகம் என்று அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து ATC கண்காணித்துக் கொண்டிருக்கும். 2 விமானங்கள் ஆகாயத்தில் மோதிக்கொள்வதை மிட் ஏர் கொலிஷன் என்று குறிப்பிடுவார்கள். இது மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வாகும். இதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்பது தவறான தகவல் தொடர்புதான். ATC மற்றும் பைலட் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏதேனும் தகவல் சரியான முறையில் கிடைக்காமலோ அல்லது கிடைக்கவே இல்லாமலோ போகும் நேரத்தில் தான் தகவல் தொடர்பில் பிரச்சனை ஏற்படுகிறது. மற்றொரு காரணம் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர். விமானத்தின் கோக்பிட்டில் உள்ள ஏதேனும் ஒரு உபகரணம் சரியாக செயல்படாத நிலையில் விமானத்தை பற்றிய தகவல்களை தவறாக காண்பிக்க வாய்ப்புள்ளது. நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் சரியாக செயல்படாத பட்சத்தில் விமானத்தின் உயரம், வேகம், மற்ற விமானத்துடனான இடைவெளி இப்படிப்பட்ட விஷயங்களை தவறாக காண்பிக்க வாய்ப்புள்ளது. அப்படிப்பட்ட நேரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. அடுத்தது, முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் இருந்து வேறு பக்கம் மாறி செல்லும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை ATCக்கு சரியாக கொடுக்காவிட்டால் அதுபோன்ற நேரங்களில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதேபோல இதை தடுப்பதற்கான பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள் இல்லாத பழைய விமானங்கள் ஆனாலும் மோதலுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இங்கு கூறியவை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சில காரணங்கள் மட்டும்தான். வேறு பல காரணங்களும் உண்டாக வாய்ப்புள்ளது என்பதுதான் உண்மை. டெல்லியில் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் மற்றும் கஜகஸ்தான் ஏர்வேஸ் விமானங்கள் நேருக்கு நேர் மோதியிருந்தன. அந்த சம்பவம் தான் உலக அளவில் ஆகாயத்தில் நடந்த மிக மோசமான மோதலாக கருதப்படுகிறது. அது மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய விஷயமாகும். அதே நேரத்தில் அதை தடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இன்றைய நவீன விமானங்களில் உள்ளன. ஆகாயத்தில் விமானங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மோதலை தடுப்பதற்காக விமானத்தில் உள்ள ஒரு அமைப்பு டிராபிக் கொல்யூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் ஆகும். இதனை TCAS என்று குறிப்பிடுவதுண்டு. இந்த TCAS அமைப்பு வேறு விமானங்கள் நெருங்கி வருவதை கண்காணித்து எச்சரிக்கை கொடுக்கும். அந்த அலர்ட் கிடைத்தவுடன் விமானிகள் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவும் விமானத்தை போதிய இடைவெளிக்கு மாற்றவும் செய்வதன் மூலம் விமானங்களுக்கு இடையேயான மோதலை தவிர்ப்பார்கள். TCAS 1978 அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் எல்லா விமானங்களிலும் TCAS கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்னும் சட்டம் அமெரிக்காவில் 1986 கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் எல்லா நாடுகளும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தின. அந்த சட்டத்தின்படி 19 பயணிகளோ அல்லது அதற்கு மேலோ பயணிகளை ஏற்றக்கூடிய எல்லா விமானங்களிலும் கட்டாயம் TCAS அமைப்பு இருக்க வேண்டும். இந்த TCAS சிஸ்டம் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது சமிக்ஞைகளை அனுப்பி கொண்டே இருக்கும். அந்த சமிக்ஞைகளை அந்த விமானத்தின் சுற்றில் பறக்கக்கூடிய விமானங்களின் அமைப்பு பெற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பதில் சமிக்ஞையை அனுப்பும். இப்படி கிடைக்கும் பதில் சமிக்ஞையின் மூலம் TCAS அமைப்பு அடுத்து பறக்கும் விமானத்தின் உயரம், திசை, வேகம் என்று அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளும். அதன்பின் TCAS அமைப்பு சொந்த விமானத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கண்காணிக்கும். ஏதேனும் ஒரு விமானம் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தால் விமானிகளை எச்சரிக்கை செய்யும். அதன்படி 2 விதமான எச்சரிக்கைகளை TCAS பைலட்டுகளுக்கு கொடுக்கும். முதலாவது டிராபிக் அட்வைசரி. 20 முதல் 48 வினாடிகள் வரை உள்ள தொலைவில் வேற்று விமானம் வந்துவிட்டால் டிராபிக் அட்வைசரி பைலட்டுகளுக்கு வழங்கும். இந்த எச்சரிக்கையானது TCAS காட்சி திரையில் தெரியும் என்றாலும் அதோடு ஒரு குரல் எச்சரிக்கையும் டிராபிக் என்று கொடுத்து கொண்டிருக்கும். இந்த எச்சரிக்கை கிடைத்தவுடன் பைலட்டுகள் வேற்று விமானம் எங்குள்ளது என்று கண்டு அதற்கேற்றார் போல செயல்படுவார்கள். TCAS கொடுக்கும் 2வது எச்சரிக்கை ரெசல்யூஷன் அட்வைசரி. இதில் 2 விமானங்களும் 30 வினாடிகள் இடைவெளியில் நெருங்கும் போது 2 விமானங்களின் அதே உயரம், வேகம் என்று எல்லா விவரங்களையும் அறிந்து கணக்கிட்டுவிட்டு அப்போது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பைலட்டுகளுக்கு தெரிவிக்கும். 2 விமானங்களும் மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்காக விமானத்தை இப்போதைய நிலையில் இருந்து உயரத்திற்கு பறக்குமாறோ அல்லது உயரத்தை குறைத்து பறக்கவோ, அதுவும் அல்லாத பட்சத்தில் அதே உயரத்தில் தொடரவோ TCAS அறிவுறுத்துமாக இருக்கும்.
அப்படி விமானங்கள் நெருங்கி வந்துவிடும் பட்சத்தில் 2 விமானங்களிலும் TCAS அமைப்பு இருக்குமேயானால் 2 விமானங்களின் TCASம் அந்தந்த விமானிகளிடம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தும். ஆனால் ஒருபோதும் TCAS விமானிகளிடம் விமானத்தை வழிமாற்றவோ அல்லது திருப்பவோ அறிவுறுத்தாது. உயரத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுத்துமாறு மட்டுமே அறிவுறுத்தும். அதேபோல விமானங்கள் இந்த அளவுக்கு நெருங்கிவிட்ட நேரங்களில் விமானத்தின் கேப்டன் ATCயில் இருந்து வழங்கப்படும் எந்த அறிவுரையையும் கேட்க மாட்டார். காரணம், அந்த நொடி பொழுதில் கேப்டனின் மிக பெரும் பொறுப்பு அங்கு ஒரு மோதல் ஏற்படுவதை தவிர்ப்பதுதான். பாதுகாப்பான இடைவெளியை ஏற்படுத்திவிட்ட பின்னர் TCAS மீண்டும் ஒரு அறிவிப்பை கொடுக்கும். அது கிளியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஆகும். அதாவது நமது விமானத்தை சுற்றிலும் போதுமான பாதுகாப்பான இடைவெளி உள்ளது, பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டது என்பதாகும் அந்த அலர்ட்டின் பொருள். இப்படி TCASின் பயன்பாடு விமானங்களுக்கு இடையேயான மோதல் நிகழாமல் தடுப்பதில் உதவிகரமாக உள்ளது. விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்த போதிலும் ஆகாயத்தில் மோதல்கள் ஏற்படாமல் விமானங்கள் எவ்வாறு பறக்கின்றன என்று இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இங்கு நாம் கூறியுள்ளவை அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி தொழில்நுட்ப ரீதியான ஏராளம் விஷயங்கள் உள்ளன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.